எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து தியான ஸ்லோகத்தில் ரெண்டாவது ஸ்லோகம் பூபாதௌ யஸ்ய நாபிர் வியத சுர நில சந்திர சூரியௌச நேத்ரே கர்ணாவாசாத் சிரோத்யோர் முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தே யமப்தி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரகரகோ சுரநர கககோ சொல்லணும். சுரநர கககோன்னு சொல்லணும். சுரநர கககோ போயி கந்தர்வ தைத்தியை சித்திரம் ரம்யதேதம் திரிபுவனவுஷம் விஷ்ணுமீச்சம் நமாமி. திரிபுவனவுஷம் விஷ்ணுமீச்சம் நமாமி. மூன்று உலகங்களுன்றது அந்த இடத்துல அர்த்தம். நான் சொல்கிறேன் பாருங்க. பூபாதோ யஸ்ய நாபிர்வியத சுரநில சந்திர சூரியௌச நேத்ரே கர்ணாவாசாத் சிரோத்யோர் முகமவியகனோ யஸ்தவாஸ்தே அமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரகரகோ போகி கந்தர்வதைத்யை சித்திரம் ரம்யதேதம் திரிபுவனௌஷம் விஷ்ணுமீச்சம் நமாமி. மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. உப்பாதோ யஸ்ய நாபிர்வியத சுரநில சந்திர சூரியௌச நேத்ரே கர்ணாவாசாத் சிரோத்யோர்முகமவியகனோ யஸ்ய வாஸ்தே யமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரகரகோ போகி கந்தர்வதைத்யை சித்திரம் ரம்யதேதம் திரிபுவனௌஷம் விஷ்ணுமீச்சம் நமாமி. அப்படி சொல்லணும். இது வந்து அருமையான பாட்டு. இது மகாவிஷ்ணுவோட விஸ்வரூபத்தை விவரிக்கிற ஒரு ஸ்லோகம். அது இந்த ஸ்லோகம் வந்து அவனோட விஸ்வரூபத்தை விவரிக்கிற ஸ்லோகம். பூ பாதவ், பூன்றது வந்து பூமி, பாதவ்னா திருவடி, பாதம்ன்றவன்ல அதான் பாதவ். பூ பாதவ் பூமி திருவடியா இருக்கும். எஸ்ய நாபிர், எஸ்யன்றதுக்கு வந்து ஆகாயம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எஸ்ய நாபின்றது வந்து தொப்புள். எஸ்ய நாபிர் ஆகாயமே தொப்புளா இருக்கும். பூமி திருவடியா இருக்கான், ஆகாயம் தொப்புளா இருக்கான். அதே மாதிரி அனிலக வந்து அனிலகான்னா பிராணன், நம்ம மூச்சு பிராணன், அதான் உயிர் மூச்சு. அதுதான் அனிலகான்னா உயிர் மூச்சு. இதில் என்ன வருது? அஸ்யனாபிர் வியதசுர, வியதசுர அனிலகான்னா பிராணனாக இருக்கிறது. எஸ்யனாபிர் வியதசுர, வியதசுரன்றது பிராணன். அந்த அனிலான்றது இல்லையா, அனிலான்றது பிராணன். அனின்னா பிராணன், அதான் வியத அணி. அது வியதனி சுர, அது அதில் வரல, இந்த இடத்துல அதில் வரல. வியதன்றதுக்கு ஆக்சுவலாக இது அர்த்தம் வந்து பிராணன் தான். வியத அணின்னு வரணும். வியத சுர சில நேரத்தில் வார்த்தைகளையே விட்டுருவா, சொல்ல மாட்டா. அது வர இயக்கவே இருக்காது. அதனால அதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். வியதன்றது வந்து அகலமான பிராணன், இதான் பரந்த பிராணன், எல்லா இடத்துலையும் இருக்கிற பிராணன் அர்த்தம். பிராணனாக இருக்கான். வியத சுர, சுரன்றது வந்து தேவர்கள். சுர தேவர்களே பிராணனா இருக்காளாம். அதான் வியத சுரன்றது தேவர்கள் தான் பிராணனா பெருமாளுக்கு. சந்திர சூரியோச நேத்திர, நேத்திரம்னா கண்ணு. சந்திர சூரியோச நேத்திர, சந்திரனும் சூரியனும் ரெண்டு கண்களா இருக்காளாம் விஸ்வரூபத்தில் பெருமாளுக்கு. கர்ணாவாச, கர்ணம்ன்றது வந்து காது, ஞாபகம் வச்சுக்கோ. கர்ணம்ன்றது வந்து காது. கர்ணாவாசன்றது வந்து காதுகள் வந்து திசையா இருக்கான். வாசன்னா திசைகள், கர்ணாவாசனா காதுகள் திசைகளா இருக்கும். சிரோத்யோ, சிரோத்யோன்றது சிரம்னா தலை, சிரஸ்ன்றோம் இல்லையா, அதான் சிரோத்யோன்னா சொர்க்கம். தியௌனா சொர்க்கம், சிரோத்யௌனா சொர்க்கம் தான் தலையா இருக்கும். தலையை சொர்க்கமாக கொண்டவன் அர்த்தம். முகநபி தகனோ, முகமபி தகனம் இல்லையா, முகநபி தகனம். முகநபி தகனம்ன்றத திருமுகம் அணி தகனன்னா தகிக்கிறதான். அப்படியே முகநபி, முகம் இந்த முகம் இருக்க முகநபி தகனம் அப்படியே ஜொலிக்கிறதாம். இந்த திருமுகம் வந்து இந்த இடத்துல முக நபின்றது வந்து திருமுகம்னு அர்த்தம். தகனம் அப்படியே ஜொலிக்கிறதாம், ஜொலிக்கின்ற முகமா. அது என்னன்னா நெருப்பம் மாதிரி இருக்கான், ஜொலிக்கின்ற முகம். எஸ்ய வாஸ்தே யமப்திகி, எஸ்ய வாஸ்தேன்றது வந்து இடத்துல வாசுதேவன், யமப்திகின்னா வசிக்கிற இடம். அதுதான் வாசுதேவன் வசிக்கிற இடமா, அந்த பெருமாள் வசிக்கிற இடம். எது திருப்பார்கடல். அது எஸ்ய வாஸ்தே யமப்திகி,
பெருமாளுக்கு கீழே இருக்குமா அது அந்த அவர் இருக்கிற இடம் வைகுண்டம் அதான் திருப்பார்கடல். அந்தஸ்தம், அந்தஸ்ன்றது வந்து வானம், அந்தஸ்ன்றது வந்து வானம், அந்தஸ்தம்ன்றது வானம், அந்தஸ்தம் விஸ்வம், அந்தஸ்தம் தானே அதாவது அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம். அந்தஸ்தம்ன்றது வந்து வானம், எஸ்யன்றது எந்த இதில் வரும் அந்தஸ்தம். அந்தஸ்தம் எஸ்யன்றது வந்து வானம், எஸ்யன்றது வந்து எந்த, விஸ்வம்ன்றது பூமி. அந்த வானமும் பூமியும் எந்த எந்த வானமும் பூமியும் அப்படி அர்த்தம் அதில். சுரநர ககோ, சுரன்றது வந்து தேவர்கள், நரன்றது வந்து மனிதர்கள், கஹோன்றது பாருங்க அது ககன், ககன்னா பட்சி, ககோன்னா பட்சிகள். சுரநர ககோ, போகி, போகின்னா பாம்பு, போகின்னா பாம்பு. கந்தர்வன்னா தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு ஜீவன். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஜீவன் தான் கந்தர்வர்கள். கந்தர்வ தைத்தியை, தைத்தியின்னா அசுரர்கள், தைத்தியகின்னா அசுரர்கள், தைத்தியை அசுரர்களும். இவா எல்லாருக்கும் தலைவராக இருப்பார் அவர். இவா எல்லாரும் சித்திரம், சித்துனா சின்ன, சித்துனா சின்ன, ரம்னா பாவம் சின்ன பாவம், சித்திரம் சின்ன பாவம், ரம்யதேதம், ரம்யதேதம்ன்றது வந்து பெரிய பாவம், சித்திரம் ரம். யதேதம்ன்றது வந்து பெருசு, யதேதம்னா பெருசு, யதேதன்னா யதேஷ்டம்ன்ற பாருங்க, அதான் எதுலேருந்து வந்ததுதான் யதேஷ்டம். யதேதம்னா பெருசு, ரம்யதேதம் பெரிய பாவங்கள். விஷ்ணு மீச்சம் நமாமி, ரம்யதேதம் திரிபுவன வம்சம், திரிபுவன வருஷம் விஷ்ணு மீச்சம் நமாமி. இதில் வந்து திரிபுவன வருஷம்னா மூன்று திரிபுவ, புவனம்னா பூமி, திரிபுவன மூன்று உலகங்களும், திரிபுவன வபுஷம்னா திருமேனியா இருக்கான், பெருமாளோட மேனியா இருக்கான், மூணு உலகமும் சேர்ந்தது இருப்பவர். விஷ்ணு மீச்சம் நமாமி, அவரை நம்ம துதிப்போம் அப்படின்னு சொல்றான். இந்த பாவங்களை எல்லாம் போக்குறவர் அவர் தானா, இந்த ஜீவன்லாம் சொன்னா பாருங்க முதல்ல, அவரோட பாவங்களை எல்லாம் போக்குறவர் அவர் தானா. இதுக்கு கன்க்ளூஷன்னா அதில் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். கன்க்ளூஷன் பார்த்துக்கோ. பூமியை திருவடியாகவும், ஆகாயத்தை நாபியாகவும், தேவர்களை பிராணனாகவும், சந்திர சூரியர்களை இரு கண்களாகவும், காதுகளை திசைகளாகவும், தலையை சொர்க்கமாகவும், திருமுகத்தை ஜொலிக்கின்ற அக்னியாகவும், திருப்பார்கடலில் கால்களுக்கு கீழே உள்ள திருப்பார்கடலில் இருப்பவர் அவர் என்னன்னா வானம், பூமி, தேவர்கள், மனிதர்கள், பட்சிகள், பாம்புகள், கந்தர்வர்கள், அசுரர்கள், எல்லாரும் இவர்கள் அனைவரும் செய்யும் சிறிய மற்றும் பெரிய பாபங்கள் அனைத்தையும் மனப்பான வயிற்றில் மூன்று உலகங்களையும் உருவத்தை கொடுத்து வச்சிருப்பவர்னு அர்த்தம். இல்லை மனப்பான வயிறுன்னு அது எங்க இருக்குன்றதை சொல்றேன். மனப்பான வயிறை கொடுத்துருப்பவர், வரப்பான வயிற்றுல மூணு உலகத்தையும் வச்சிருக்கிறார். இவர் வந்து இந்த மூணு உலகத்துல தான் இந்த ஜீவன்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் அந்த சின்ன பாவம், இவா பண்ற சின்ன பாவம் பெரிய பாவத்தை எல்லாம் போக்குறவர், அவரை ஆராதிப்போம்னு அர்த்தம். இதுல வந்து விஷயம் நம்ம இதுல வந்து சித்திரம் பாவங்களை இப்போ சித்திரம் சித்திரம் ஹதேதம் விஷ்ணுமிதமான சுரநாக போகி கந்தர்வ தைத்தியை சித்திரம் நம்பேதம் திரிபுவன உபுஷம், திரிபுவன உபுஷம், திரிபுவன உபுஷம்னா மூன்று உலகம். அதுதான் திரிபுவன வபுஷம், வயத்துல வச்சுருக்காருன்னு மூன்று உலகங்களையும் வயத்துல வச்சுருக்காரு. வபுஷம் வனப்பான வயிறு, இதுல வபுஷம்ன்றது வனப்பான வயிறு, வயிறு வனப்பா இருக்கான், அதுக்குள்ள வச்சுருக்காராம். ரம்மனா ரம்யதைன்றதை வயிற்றுல திருப்புவ மூன்று உலகங்களையும் வயிற்றுல வச்சுட்டு எல்லாரையும் பாதுகாத்துருக்கு. வபுஷம்னா திருமேனியாக இருப்போம், மூன்று உலகமே திருமேனியாக இருக்கும் அவர் வயிற்றுல வச்சுட்டு இருக்கிறதுனால. அப்படி அப்படி மகாவிஷ்ணுவை வணங்குன்றது இது விஸ்வரூபத்தோட விஸ்வரூப சேவையோட ஒரு பாகம். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.